பேர் புகழ் தஞ்சாவூர்னு சொன்னான். நீ வாங்க போற தங்கம் உனக்கு மட்டும் கனவு இல்லடா, அதுல உங்க அப்பாவோட ஆசையும் என் லட்சியமும் கலந்துருக்கு. நமக்கு என்ன பிரச்சனை தெரியும்ல? எப்படியாவது ஒரு கோல்டு அடிச்சுன்னா நல்ல போஸ்டிங் பிடிச்சிடலாம்ப்பா. He is a notorious criminal. நீ ஒரு athlete. அவனோட உனக்கு என்ன பிரச்சனை? தமிழ் மூவிஸ்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் கும்கி அஸ்வின். ஈடி அதாவது எனக்கு ரொம்ப ஒரு புது விதமான படம் எனக்கு இது. ஏன்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணியிருப்பேன், கேரக்டர் ரோலாக பண்ணியிருக்கேன், இல்லை ஷார்ட் புட் பிளேயராக பண்ணியிருக்கேன். எனக்கே சொன்னப்போ சிரிப்பாக தான் இருக்குது. பட் படத்தில் எல்லாம் சொன்னாங்க, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்ல படத்தில் நீங்கள் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ரவி எஸ் சார் அண்ட் ப்ரொடியூசர் மைக்கேல் ராயப்பன் சார். அதுக்கப்புறம் என்னை அதாவது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் என்னை யோசிச்சு இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது சும்மா இல்லை. ஸோ அந்த இடத்துல நான் இருக்கேன்றது எல்லாம் எங்கள் அப்பாவுக்கும் கடவுளுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தமிழ் மூவிஸ்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமுருகன் பேசுகிறேன். களவாணி, அரவன், 49O, 4 போலீஸ் ஆரம்ப வரும் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் ஈட்டி இப்போ தான் ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு வர்றோம். எல்லோரும் பயங்கரமாக பாராட்டுறாங்க. எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நான் இது வரைக்கும் பண்ணது மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லோரும் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. நீங்களும் படம் பாருங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் ஹீரோ அதர்வா சார் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். நல்ல அவரும் கடுமையாக உழைச்சிருக்காரு. ஒரு பக்கா ஆக்ஷன் படம், அதிலே ஒரு ஸ்போர்ட்ஸ் வேறு பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீதிவ்யா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த படம் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் ராஜா முகமது சார். அவர் நேஷனல் அவார்டெலாம் வாங்கினார். களவாணி படத்தில் எங்கள் கூடலாம் இது பண்ணார். பிரமாதமாக வந்திருக்கு இந்த படம். பெரிய வெற்றி அடையும். நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படமாக இருக்கும். தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் சரவணன் அபிமன்யு. ஈட்டி இது ரெண்டாவது படம், என்னோட ரெண்டாவது படம். முதல் படம் 555 பரத் சார் படம், அது சசி சார் டைரக்ஷனில் பண்ணேன். அந்த படம் முடித்த உடனே ட்ரெய்லர் ரவி சார் பார்த்துட்டு தியேட்டரில் பார்த்துட்டு நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்டு மீட் பண்ணி கதை சொன்னார். கதை எனக்கு அப்பயே பார்த்தோன்னே இந்த கதை நம்ம பண்ணி ஆகணும், கண்டிப்பாக பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆக்ஷனாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஹீரோ ஹீரோயின் லவ்வாக இருக்கட்டும், எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பார் டைரக்டர் ரவி சார். அப்புறம் ப்ரொடியூசர் மைக்கேல் ராயப்பன் சார், அவருக்கு எனக்கு கேட்குற எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மற்றபடி என்னோடய கோ டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ராஜா முகமது சார், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாபு. நான் ஈடி ஃபிலிமில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஃபிலிமை பாருங்கள். இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். எனக்கு இந்த ஃபிலிம் ரொம்ப புது அனுபவம். ஏன்னா நான் தியேட்டர்லேருந்து வந்திருக்கேன். ஒரு ஃபிலிமில் இவ்வளோ ஒரு லென்த்துக்கு ரோல் பண்ணுறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைமு. அதனால் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாடகம் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருந்தது. பட் ஐ தரலி என்ஜாய்டு. அண்ட் அதர்வா கூட ஆக்ட் பண்ணுறது, ஆர்என்ஆர் மனோர் சார் கூட ஆக்ட் பண்ணுறது எல்லாமே இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் பார்த்துட்டு இதுவரையும் எல்லாருமே ரொம்ப பெரிய படமாக இருக்குன்றாங்க. அதர்வா, திவ்யா, நரேன் சார், ஜேபி சார், செல்வா சார், முருகதாஸ், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய டெக்னீஷியனாக கேமராமேன் சரவணன் அபிமன்யு, ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் நண்பர், ராஜா முகமது எடிட்டிங், ஆர்ட் டைரக்டர் துரைராஜ், எல்லாருமே இந்த படத்துக்கு எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு படமோ எனக்கு தான் ஃபஸ்ட்டு படம். பட் அவங்க எல்லாத்துக்குமே நிறைய பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. பட் எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துடைய உழைப்பும் நல்லா இருக்குது இந்த படத்தில். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது ஈட்டி படத்தோட டைட்டில் ஈட்டி என்னென்னா, ஈட்டினா ஷார்ப்பு. படத்தோட கேரக்டர்லேயே ஹீரோவுடைய தன்மையே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அவருடைய கேரக்டரேஷனே பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். இது 100% பக்காவான ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ஃபிலிம்.
ஒன்லி ஸ்போர்ட்ஸ் மட்டும் சொல்ல முடியாது. ஸ்போர்ட்ஸை தாண்டி ஒரு அண்டர்வேர்ல்டு விஷயம் உள்ளே இருக்குது. இந்த படத்துடைய அண்டர்வேர்ல்டு விஷயமும் ஸ்போர்ட்ஸும் எப்படி கனெக்ட் ஆகுன்றதான் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை. படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கமர்ஷியலாக ரொம்ப பெரிய படமாக இருக்கும், நம்பி இருங்க, பார்ப்போம்.